தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு மகத்தான இலக்கிய பயணத்தை இணைய வழியாக ஒவ்வொரு நாளும் இணைத்துக் கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலக்கியத்தில் நூற்றாண்டு கண்ட படைப்பாளிகளை, குறிப்பாக அவருடைய சிறுகதை படைப்புகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு கதையாக கதை சொல்லி வாயிலாக கேட்ட வாசகர் வாயிலாக பின்னூட்டம் ஏற்றும் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வாயிலாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. அப்படி முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கு. அழகிரிசாமியினுடைய கதைகளை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு, இரண்டாவதாக பொதுவுடைமை சிந்தனையாளர், குறிப்பாக நாளும் பொழுதும் உழைப்பாளி வர்க்கங்களை முழுமையாக நேசித்த படைப்பாளி கவிஞர் தமிழ்வழி அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மறக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட மிகச்சிறந்த படைப்பாளி ஆவார். அவருடைய கவிதைகள் கால வெள்ளத்தால் கரைந்து போகாத கவித்துவமும் கருத்து செறிவும் உடையவை ஆகும். பாவேந்தர், பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தரம் காலத்து கவிஞர் இவர். இந்த இருவரது படைப்பாளுமைகளையும் உள்வாங்கி தமக்கென ஒரு புதுப்பாதை சமைத்துக் கொண்ட ஒரு சமூக போராளி, சமூக படைப்பாளன், சமூக சிந்தனையாளன், மானுட நேயமிக்க படைப்பாளி. பாரதி, பாவேந்தர் வரிசையில் தமிழ் இலக்கியத்திற்கு தந்த மிகப்பெரிய கொடை கவிஞர் தமிழ்வழி ஆவார். 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த மனித நேய படைப்பாளி, எங்கும் எப்பொழுதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே உரத்த குரல் கொடுத்த சிந்தனை சிற்பி. அவருடைய படைப்புகள் பல பரிணாமங்கள் கொண்டவை ஆகும். அப்படி அவருடைய சிறுகதை படைப்புகளை நாம் எடுத்துக்கொண்டு நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் இணையவழி வாயிலாக இன்றைக்கு 9ஆம் நாள் நிகழ்வில் அவருடைய கதையான மறைந்த தமிழன் என்கிற கதையை பேராசிரியர் முனைவர் பா. விவேகானந்த தாசன் என்கிற கதை சொல்லி வாயிலாக இன்றைக்கு நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. இன்றைக்கு கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் பா. விவேகானந்த தாசன் அவர்கள் தற்பொழுது புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிற பெருமகனார் ஆவார். நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்னவென்று கேட்டால், புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றத்தின் துணை தலைவர்களில் ஒருவராக இலக்கியத்தாலும் கலையாலும் சிந்தனையாலும் செயல்படக்கூடிய செயற்பாட்டாளர் ஆவார். இவர் 50க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை தந்த ஆய்வாளர் ஆவார். புதுச்சேரி, காரைக்காலில் வாழ்ந்த அறியப்படாத பிரெஞ்சு தமிழர்களை பற்றி கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வரக்கூடிய களப்பணியாளர் ஆவார். காரைக்கால் பற்றி அறியப்படாத வரலாறுகளை பிரெஞ்சு ஆவணங்களை கொண்டு எழுதி வரும் வரலாற்று அறிஞர் ஆவார். புதுவை மொழியில் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் மேலாள் இயக்குனர் போற்றுவதற்குரிய ஐயா முனைவர் இரா சம்பத் அவர்களுடன் இணைந்து புதுச்சேரி பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள், பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்ட கால ஆவணங்கள் முதலியவற்றை நூலாக பதிப்பித்து வரக்கூடிய நூலாசிரியர் ஆவார். சாகித்ய அகாடமி நடத்திய கருத்தரங்கங்களில் பங்கேற்று உரையாற்றி வரக்கூடிய இவர், குறிப்பாக சாகித்ய அகாடமி நடத்திய பிப்ரவரி மாதத்தில் நடந்த புதுச்சேரியில் நடந்த தமிழொலி நூற்றாண்டு கருத்தரங்கில் பங்கேற்று உரையாற்றிய இலக்கிய உரையாளர் ஆவார். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வழியாக நடத்தி வரும் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து நம்மோடு இலக்கியத்தால் தன்னை இணைத்துக் கொண்ட நல்ல படைப்பாளியும் ஆவார். தான் பணி செய்கிற பணியிடத்தில் நாட்டு நல பணித்திட்டம், சென்னாடா சங்கம் ஆகியவற்றில் பொறுப்பாளராக 10 ஆண்டுகளுக்கு மேலாக இணைந்து மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி வரக்கூடிய நல்ல
சிந்தனையாளர் ஆவார். அப்படிப்பட்ட பேராளர், போற்றுதலுக்குரிய பேராசிரியர் விவேகானந்த தாசன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு தமிழொலியினுடைய சிறுகதையை, மறைந்த தமிழன் என்கிற தலைப்பின்கள் உள்ள சிறுகதையை கதை சொல்லுவதற்காக கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க வந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அவையின் சார்பாகவும் வரவேற்று கதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இலக்கிய குழு ஒருங்கிணைத்திருக்கும் நூற்றாண்டு கண்ட ஆளுமை பொது உடைமை கவிஞர் தமிழொலி அவர்களின் சிறுகதைகள் குறித்து நாளும் ஒரு கதை இணைய வழி தொடர் நிகழ்வு நடத்தி வருவது பாராட்டுக்குரியது. இந்த நிகழ்வின் 9வது நாள் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு கதை சொல்வதற்கு வாய்ப்பளித்த அத்தனை தோழர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நான் சொல்ல போகும் கதையின் பெயர் மறைந்த தமிழன். மறைந்த தமிழன் தமிழொலியின் கதை. தமிழொலி எழுதிய கதை மட்டுமல்ல, தமிழொலி பற்றிய கதையும் தான். ஒரு எழுத்தாளராக தமிழொலி பட்ட இன்னல்கள், பதிப்பாளர்களின் புறக்கணிப்புகள், சக எழுத்தாளர் நண்பர்கள் அவர்கள் செய்த துரோகங்கள், பத்திரிகை அதிபர்களின் வியாபார வேட்கைகள் எல்லாம் சேர்த்து ஒரு லட்சிய நோக்கோடு எழுத துடித்த இளம் எழுத்தாளர் ஒருவரை சாய்த்த வரலாறு தான் இந்த மறைந்த தமிழன் என்னும் கதை. ஒரு வகையில் இது கதையல்லாத கதை, தமிழொலியின் தன் வரலாறு. 1963 பெண்ணாடம் புதுமை பிரசுரம் வழியா இந்த குருவிப்பட்டிங்கிற ஒரு நூல் வெளிவந்துச்சு. அதுல அந்த மறைந்த தமிழ்ங்கிற கதை இடம்பெற்றுச்சு. அதுக்கு பிறகு 2007 புகை பதிப்பகம் வாயிலா தோழர் சஞ்சீவ் அவர்கள் தொகுத்த குருவிப்பட்டி தொகுதியில இந்த கதை நீக்கப்பட்டுச்சு. அதுக்கான ஒரு அரசியல் இருந்துச்சு. காரணம், இந்த மறைந்த தமிழ்ங்கிற கதை ஒரு சர்ச்சைக்குரிய கதையா அந்த காலத்துல கருதப்பட்டுச்சு. பின்னாடி தமிழொலி நூற்றாண்டுக்காக 2020 தோழர் சேது சஞ்சீவி அவர்கள் திரும்பவும் அந்த குருவிப்பட்டி கதையை தொகுக்கும் போது அந்த கதையில இந்த மறைந்த தமிழன் கதை இருந்துச்சு. அதோட முக்கியமான நோக்கம், தமிழொலியின் நண்பராக இருந்த ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர் செய்த துரோக செயலை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த கதை இந்த பதிப்பில் இடம்பெற்றிருக்கிறது என்று அதன் பதிப்புரையில் சேது சஞ்சீவி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அவர் அந்த பதிப்புரைக்கு வச்ச பேரு மறைந்த தமிழன் அப்படிங்கிற தலைப்பு. உண்மையை சொல்ற ஒருத்தன் தான் இந்த உலகத்துல பெரிய எதிர்ப்புக்குள்ளாகிறான். அவனுக்கு தான் நிறைய விரோதிகள் இருப்பாங்க. தமிழொலியும் சரி, சஞ்சீவியும் சரி, இந்த மறைந்த தமிழன் கதைக்கு பின்னால் மறைக்கப்பட்டுள்ள சில உண்மைகளை சொன்னதுனால நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானாங்க. இந்த பிளாட்டோ சொல்லுவார்ல, நோ ஒன் இஸ் மோர் ஹேட்டட் than who speak the truth அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த உண்மையை சொன்ன காரணத்தினாலே தமிழொலியும் தமிழொலிக்கு பின்னாலே வந்த இந்த சேது சஞ்சீவி அவர்களும் கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளானார்கள். அதனால இந்த கதையை நானும் ரொம்ப எச்சரிக்கையோட சொல்ல வேண்டிய சூழல்ல இருக்கேன். இந்த கதையின் நாயகன் ஆறுமுகம். இது வேறு யாரும் கிடையாது, தமிழொலி தான் இந்த ஆறுமுகமாக அந்த கதையில் அவதாரம் எடுத்திருக்கிறார். ஆறுமுகம் ஒரு இளம் எழுத்தாளர். ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும். லட்சிய நோக்கத்தோட படைக்கப்படும் எழுத்துக்கள் தான் உலகத்துல நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும். அப்படி ஒரு லட்சிய நோக்கத்துக்கான இலக்கியத்தை படைக்கிறது தான் தன்னோட நோக்கமா கொண்டு எழுத ஆரம்பிச்சவர் தான் இந்த கதையின் நாயகன் ஆறுமுகம். ஆனால் அவருக்கு இந்த லட்சிய நோக்கமே மற்றவர்களிலிருந்து தனித்த அடையாளத்தை அவர் கொடுக்குது. தனித்த அடையாளம்னா மற்றவர்களால ஒரு புறக்கணிக்கப்படுறதுக்கும் இடையில விடுபட்டு சரியா கேட்கல. தொடருங்க தோழர், இடையில விடுபட்டு. சரி சரி. இந்த எழுத்தாளர் இந்த லட்சிய நோக்கத்தோட இருக்கிறது காரணமாவே அவர் படைப்புகளை எப்படி எழுதணும்,
என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும், இதே கவலை தான் அவர் வாழ்நாள் முழுக்க. அவரு ஒரு எழுத்தாளராக இருந்த காரணத்தால அவருக்கு ஒரு தலைகால புரியல. உணவு முறை பற்றி கவலை இல்லை. இது நேரடியா தமிழ் வாழ்க்கையிலும் இப்படிதான் நடந்துச்சு. அவரை பத்தி சொல்ற இந்த கதையிலும் இப்படிதான் இருக்கு. உணவு பத்தி கவலை இல்ல, உடல் இழைச்சி போச்சு, கன்னங்கள் ஒட்டி போச்சு, கண்கள் இறந்து போச்சு. மறுபடியும் மியூட் ஆயிடுச்சு தோழர். உங்க மைக் மியூட் ஆயிடுச்சு. இல்ல மைக் சிம்பிளை காட்டலையே, பாப்போம். தொடர் இடைநெல்ல துண்டாயிடு. ஹலோ, பேசுங்க தோழர், பேசுங்க. இந்த லட்சியம் ஒரு நிமிஷம் பொதுச் செயலாளர் அவருக்கு கோ-ஹோஸ்ட் கொடுத்துருங்களேன். தொடர் நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா, எனக்கு கொஞ்சம் கேட்கல. தோழர் ஆரம்பிங்க 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 ஆரம்பிங்க. விடுபட்டு போகுது என்னன்னு தெரியல. இல்ல பரவாயில்ல, நீங்க ஆரம்பிங்க. சரி, மற்ற எழுத்தாளர்ல இருந்து இவரை தனிமைப்படுத்தி போகுது. இப்படி சொல்றாரு அவரு, கன்னங்கள் எல்லாம் ஒட்டி போச்சு, கண்கள் எல்லாம் இருந்து போச்சு, வயிறு அப்படின்னு தமிழிலேயே ஒரு கேள்வி எழுத்து அவர் சொல்றாரு. அது அந்த எழுத்தாளரின் கண்ணில் படாமலே மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லட்சிய நோக்கமே அவரை ரொம்ப தனிமைப்படுத்துது. மற்ற பத்திரிகை ஆசிரியர்கள் ஆறுமுகம்ங்கிற எழுத்தாளரை பார்த்தா தலை முழுந்து போனார். இவர் மட்டும் தலை நிமிர்ந்து சென்றாரு. தலை நிமிர்ந்து செல்லடா அப்படின்ட்டு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து செல்லடான்னு சொல்லிட்டு இந்த வரியை அவரே குறிப்பிடுறாரு. அந்த மற்ற அடிக்கடி கட்டாது, ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு நெட்வொர்க் புவரா இருக்கு தோழர். நெட்வொர்க் ப்ராப்ளம். இல்ல ஆடியோ கேட்கல, வீடியோவும் வரல. அதான் அவர் தோட கருமுன்னு சொன்ன மாதிரி அவரை ஹோஸ்ட் ஆக்கினா இம்ப்ரூவ் ஆகுமா? அதான் நான் சொல்லியிருக்கேன், பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கேன். விவேகானந்தன் தோழர், பேராசிரியரே கேட்குதா? பேராசிரியரே கேட்குதா? குரல் கேட்குதா? இப்பதான் கேக்குது, விட்டு போயிடுச்சு. இல்ல நீங்க சாரி, இல்ல ஆரம்பிக்க முன்னாடி நீங்க ஒரு நெட்வொர்க் சரியா கிடைக்கிற இடத்துல உட்காருங்க. உங்களுடைய முகம் இவ்வளவு நேரம் சரியா கிடைச்சிட்டு இருந்துச்சு, 5G நெட்வொர்க் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப கேக்குதா தோழர்? கேட்குது, உங்க முகம் மூடப்பட்டிருக்கு. சரி தோழர், திரையை விளக்குங்க. சரி, நன்றி பேராசிரியர். ஆடியோவும் ஆன் ஆன மாதிரி தெரியல, ஆனா ஆடியோ ஆஃப் ஆன மாதிரி தெரியுது. ஆடியோ இருக்கா? இப்ப இருக்கு, ஆனா சிம்பிள் காட்டும் போது ஆஃப் ஆன மாதிரி இருக்கு. பாருங்க, உங்களுக்கு வீடியோவும் தெரியல. வீடியோ தெரியலையா? எனக்கு தெரியுது, மற்றவங்கலாம் வீடியோ இல்ல, வீடியோ இல்ல. அதான் நீங்க பிரிவியூ ஏதோ இருக்க முடியும். சரி தோழர், நான் பேசுறது ஆடியோ கேட்குது தோழர்? ஆடியோ கேட்குது. வீடியோ இல்லாம ஆடியோ மட்டும் கேட்கும் போது அப்பப்போ ஸ்டாப் ஆயிருது. சரி சரி சரி, வீடியோ வேணா ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசுவோம் தோழர். இப்பவுமே வீடியோ இல்ல, இப்பவுமே வீடியோ இல்லதான். சரி, எழுத்தாளர் அவரை பத்தி சொல்றாங்க, மற்ற பத்திரிகையாளர்கள் அவரை பத்தி சொல்லும் போது, உலகத்தை இவர் எங்க காணும் உய்விக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு உரையாடலே அந்த பத்திரிகை அதிபர்களின் சமூக நிலைய தமிழ் சொல்றாரு. அதே சமயத்துல மற்ற பதிப்பாளர்கள்ட்ட ஆறுமுகம்ங்கிற எழுத்தாளர் அறிமுகப்படுத்தும் போது, இன்னைக்கு உயிரோட இருக்கிற செக்கா புதுமை புத்தன் யார் அப்படின்னு சொன்னா இந்த ஆறுமுகம்ங்கிற எழுத்தாளர் தான் அப்படின்ட்டு போலியாக புகழ்றதையும் தமிழ் ஒளி இந்த கதையில குறிப்பிட்டிருக்காரு. ஆறுமுகத்தை பத்திய வர்ணனை இந்த கதையில சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட தமிழ் ஒளி பத்திய ஒரு செல்ஃப் போர்ட்ரேட் மாதிரி, சித்திரம் மாதிரி இந்த கதையில அவரை பத்தி வர்ணிக்கிறாங்க. ஒரு தாழ்வு முழ வேட்டி, பொத்தான் இல்லாத சட்டை,
இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை தொடங்குது. ஒவ்வொரு நாளும் பகல் பொழுது அவருக்கு போறது பெரிய கொடுமையா இருக்கு. புலியை கண்டு அஞ்ச ஒருத்தனை போல ஒவ்வொரு நாளும் விடியலையும் பார்த்து அஞ்ச வைக்கிறது அவரோட வறுமை. ஆறுமுகங்கிற ஒரு எழுத்தாளருக்கு ஒரு முக்கியமான நோக்கம் அவரு எழுதின இந்த மறைந்த தமிழன் அப்படிங்கிற ஒரு கதையை வெளிப்படுத்துறதா இருந்துச்சு. அந்த மறைந்த தமிழன் கதையில இவர் கிட்டத்தட்ட ஒரு மாதவி காப்பியம் எழுதினாரு. அந்த மாதவி காப்பியத்தை தான் இதுல மறைந்த தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல ஒரு புதினமா வர்ற பட்சத்துல இந்த நூல் உலகத்தினுடைய பாராட்டை பெறும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. அவர் நினைச்ச மாதிரி இந்த புத்தகத்தை வெளியிட முடியும். பேராசிரியரே இப்பதான் உங்களுடைய முகம் தெரியுது. தோழர் இப்பதான் உங்க முகமும் தெரியுது. விட்டு விட்டு என்ன காரணம் தெரியல, பக்கத்துல தான் உட்காந்து நெட்வொர்க் கிடைக்குது ஃபுல்லா. சரி தோழர், சரி, இப்ப பேசுறது கேக்குதா? கேட்குது. ஆரம்பி. ஆறுமுகத்துக்கு ஒரு ப்ரூஃப் ரீடர் வேலை கிடைக்குது. அதுல அவர் பாக்குறாரு ஒற்று கைகளோடு எழுதுகின்ற எழுத்தாளர் ஒரு நிமிடம் தோழர், வேற எங்கேயாச்சும் மாத்தி வைக்கணும் சொல்லுவாங்க. இல்ல கொஞ்சம் வெளியில போயிட்டு கூட உள்ள வாங்க, பரவாயில்ல. வேற ஏதாவது மொபைல்ல வேற நெட்வொர்க்ல இருந்து கூட அந்த வைஃபை ஹாட்ஸ்பாட் மூலமா கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும், ஈஸியா இருக்கும்.
பேராசிரியரே தோழர், இப்பதான் கனெக்ஷன் வந்துச்சு தோழர், மன்னிக்கணும் தோழர். எப்படி இல்ல ஐயோ அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நீங்களா காரணம், நம்ம நாட்டோட வளர்ச்சி தான் காரணம். சரி சரி சரி, மன்னிக்கணும் தோழர். அந்த வார்த்தையை பயன்படுத்த வேணாம், தோழமைகள் இருந்தேன், அதெல்லாம் ஒண்ணும் சரி சரி. பத்திரிகை துறையில ஒரு பிரபலமான ஒருத்தர், ஒரு திரைப்பட நடிகை ஒருத்தர்கிட்ட இருந்து பெரிய தொகையை வாங்கிட்டு பாட்டன் நாடு அப்படின்னு ஒரு பத்திரிகை தொடங்குறாரு. அந்த பத்திரிகைக்கு ஆசிரியரா ஆறுமுகம்ங்கிற எழுத்தாளர் செயல்படுறாரு. இந்த பத்திரிகை அதிபரோட நோக்கம் வந்து டன் கணக்குல கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கக்கூடிய இந்த அச்சு காகிதங்களை பிளாக் மார்க்கெட்ல விற்று அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கு தான் இந்த பாட்டன் நாடுங்கிற பத்திரிகை தொடங்கப்பட்டது. இந்த ஏமாற்று வேலைய பார்த்து இந்த ஆறுமுகம்ங்கிற கவிஞர் மனம் கொதிச்சு போறாரு. அதே சமயத்துல அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு பத்திராதிபர்கள் அங்க வருகின்ற பெண்களிடம் செய்யும் லீலைகளை பார்த்து இது மரியாதைக்குரிய இடம், அவங்க லீலைகள்லாம் வெளியில வச்சுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டான சில வார்த்தைகளை அந்த உரிமையாளர் பயன்படுத்துறாரு. அதை கேட்டுட்டு ஒரு லட்சிய வீரனா ஆறுமுகம் அந்த பத்திரிகையில இருந்து வெளிப்படுறாரு. இந்த சமயத்தை பார்த்து ஊரெல்லாம் அவரை பத்தி எங்க பார்த்தாலும் பேச்சு. இந்த எழுத்தாளர் வட்டத்துல அவர் எங்கேயுமே நிலைச்சிருக்கிறது கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. காரணம் என்னன்னா, அந்தந்த பத்திரிகையில இவர் கொள்கைக்கு முரணான செயல்பாடுகள் நடக்கிறது, அதுல இருந்து இவர் வெளியே வந்துடுவாரு. காலையில இருந்து இரவு வரைக்கும் பதிப்பகங்களுக்கும் பத்திரிகையாளர் அலுவலகங்களுக்கும் அலைஞ்சு திரிஞ்சு இரவுல தான் தன்னுடைய எழுத்து பணியை முடிக்க ஆரம்பிப்பாரு இந்த ஆறுமுகம்ங்கிற எழுத்தாளர். தமிழொலி கூட இப்படிதான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சேது சஞ்சீவி அவர்கள் அவரை பத்தி எழுதின வாழ்க்கை குறிப்புல அப்படி சொல்றாரு. பசி காரணமா அவரு நள்ளிரவுல நடமாடுறதும் உண்டு. இதனால அவரு பேச்சையில ஈடுபடுறாரு அப்படிங்கிற பேச்சும் ஊர்ல அடிபட்டுச்சு. ஒரு நாள் நள்ளிரவுல ஒரு சிறிய சந்துல அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு காவலர் ஒருவர் அவரை பின்தொடர்ந்து போறாரு. அந்த சந்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய பள்ளம், அதுல இந்த ஆறுமுகம் தன் தோல்ல போட்டிருந்த துண்டை போட்டு எதையோ எடுத்துட்டு போறாரு. அது ஒரு மனித தலை மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒரு ரத்த சிகப்பா ஒரு துண்டு மாறிடுது. இதை பார்த்து காவலர் திகைச்சு போறாரு. இதே நேரத்துல இன்னொரு காவலர் வந்து கடற்கரையில ஒரு உடல் மட்டும் கிடைச்சிருக்கு, தலையை காணோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த ஆறுமுகத்தை விரட்டி பிடிக்கிறாங்க. விரட்டி பிடிச்சி ஒரு துண்டை பார்த்தா அதுல ஒரு பூசணிக்காய் இருக்கு, குங்குமத்தோட சேர்ந்த பூசணிக்காய். எதுக்காக இதை எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டா, பசி, பல நாளா சாப்பிடல, பட்னி அப்படிங்கிற ஒரு விவரத்தை அவர் சொல்றாரு. இந்த எழுத்தாளர்கள்னாலே இப்படிதான் அப்படின்ட்டு அந்த காவலர் ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் 8 அணா காசை அவர் கொடுக்குறாரு. அந்த காசை வாங்கிட்டு அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய மதிப்பு, மாப்பிள்ளை வரார் மாட்டு வண்டியிலன்ட்டு ஒரு கடையில பாட்டு பாடிட்டு இருக்கு. அந்த கடைக்கு போய் பலகாரம் சாப்பிட போறாரு. ஏன்னா அந்த காலத்துல அவருக்கு 8 அணா கிடைக்கிறது கூட இந்த எழுத்தாளருக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். சங்கு அப்படின்ட்டு பேருடைய ஒரு எழுத்தாளரை பத்தி சொல்றாங்க. அவரு ஆறுமுகத்தோட நண்பர். கொல்லிமலையான் அப்படின்னு ஒரு பத்திரிகை அதிபர். கொல்லிமலைங்கிற ஒரு பதிப்பகத்தை தொடங்கி அதன் மூலமா நிறைய நூல்கள்லாம் வெளியிட்டு வர்றாரு. அவரு அதிகமா கூரையூர் குளிரடித்தான் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரை அவர் எழுதின நூல்களை வெளியிடுறாரு. அவர் இந்த எழுத்தாளர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, பழங்காலத்து நூல்களுக்கு உரை எழுதுறது அவரோட வேலை. ஏற்கனவே உரை எழுதப்பட்ட நூல்களுக்கு உரை எழுதுறது அவருடைய வேலை. அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது, பொன்னாடை போத்துற விழா. அந்த விழாவில இந்த ஆறுமுகங்கிற எழுத்தாளர் அவரு கலந்துக்கும் போது இந்த சங்குங்கிற இன்னொரு எழுத்தாளர் சொல்றாரு, இந்த கொல்லிமலையான் செய்யற செயலே எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால உனக்கு பேச வாய்ப்பு கொடுக்குறான், நீ இந்த கூரையூர் குளிரடித்தான் பத்தி நீ உன்னால பேச முடிஞ்சா பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த கூரையூர் குளிரடித்தானை பத்தி நிறைய பேசுறாங்க. அவரு சங்க இலக்கிய மழையில் நனைபவர், அவரை பாராட்டுறதுக்காகவே இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆளாளுக்கு புகழ்ந்து போது ஆறுமுகத்தை எந்திரிச்சு பேச சொல்றாங்க. அவர் சொல்றாரு, இந்த கூரையூர் குளிரடித்தான் பற்று இலக்கியங்கள் எழுதுறவர். 8ம் 10ங்கிற பேர்ல ஏற்கனவே உரை எழுதப்பட்ட நூல்களுக்கு 8 தொகைக்கும் 10 பாட்டுக்கும் ஒரு நூல் எழுதிட்டு இருக்காரு. இந்த நூல்களுக்கெல்லாம் இயற்றிய பழைய தமிழர்கள் மறந்துட்டாங்க. அவருடைய பெயரை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர் தான் இன்று வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதனால இந்த கூட்டத்துக்கு பாராட்டு விழா நாயகனா இருந்த கூரையூர் குளிரடித்தான்ங்கிறவரு மேடையில இருந்து இறங்கி ஓடுறாரு. ஒரு வாரத்திலேயே ஒரு காய்ச்சல் கண்டு இறந்து போறதா இந்த கதையில பின்னாடி சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல சில விஷயங்களை நினைச்சு பார்க்கணும். தமிழொலியோட வாழ்க்கையை எழுதின இந்த சேது சஞ்சீவி அவர்கள் சொல்றாங்க,
பாரி நிலையத்துல இவருடைய புத்தகத்தை வெளியிட போனப்ப அவர் என்ன சொன்னார், நீங்க புலியூர் கேசியன் போல பட்டு இலக்கியங்களை எழுதினாதான் லாபம் சம்பாதிக்க முடியும், இதுலயும் ஒரு வியாபார நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றதையும் இந்த இடத்துல நாம நினைச்சு பார்க்கணும். இந்த பாராட்டு விழா முடிஞ்சு அன்னைக்கு இரவே சங்குங்கிற எழுத்தாளரும் ஆறுமுகம் அறையில தங்குறாங்க. அப்படி தங்கும்போது ஆறுமுகம் தான் ஏற்றுனா மறைந்த தமிழன் அப்படிங்கிற புதினத்தில இருந்து சில பகுதிகளை வாசிச்சு காட்டார். ஏறத்தாழ 2 பக்கம் இந்த சிறுகதையில அவர் எழுதின மறைந்த தமிழன் புதினத்தின் பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமா கலைநயத்தோட நிறைய வர்ணனைகளோட அந்த புதினத்தின் வரிகள் போகுது. ஒரு மறைந்த தமிழன்ற புத்தகத்தை கனெக்ட் ஆகும். கேட்குது, பேசுங்க. பைண்டர் பரமசிவம் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இதுல அறிமுகப்படுத்துறாங்க. அவரோட சங்குங்கிற ஒரு எழுத்தாளர் அவர் எவ்வளவு வஞ்சகத்தோட நடந்துப்பாருன்னு ஒரு பல முறை எடுத்து சொல்லியும் இந்த ஆறுமுகம்ங்கிறவரு நம்ப மறுக்கிறாரு. சங்கு அவரு என்னோட எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கான், என்னோட உள்ளத்திற்கு இப்ப துரோகம் செஞ்சு போயிட்டான், என் படைப்புகள் எல்லாம் அவரை திருடிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு அவர் மனம் நொந்து போய் வருந்தி சொல்றாரு. அவன் எழுத்தாளனா உருவானத்துல என்னோட பங்கும் இருக்கு, அவன் எழுதின படைப்புகளை நான் திருத்தி கொடுத்துருக்கேன். சங்கு அவரோட கதையை முத்திரை கதை அப்படின்னு சொல்றாங்க, ஆனா உண்மையா துரோக முத்திரையை பதிப்பிச்சுட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இந்த சங்குங்கிற எழுத்தாளரை தேடி போறாங்க. இந்த கொல்லிமலையான்ங்கிற எழுத்தாளரை போய் கேட்டப்ப அவர் பெங்களூர் தப்பிச்சு போயிட்டதா சொல்றாங்க. பெங்களூர் போயிட்டதா அவரை பத்தி சொல்றாங்க. எவ்வளவோ துன்பங்களை தாங்கி கொள்ற இந்த ஆறுமுகத்தால நண்பன் செஞ்ச இந்த துரோகத்தை தாங்கிக்க முடியல. இந்த இயக்கத்திலேயே ஆறுமுகம் மறைஞ்சு போறாரு. அவரது மரணத்திற்கு எழுத்தாளர்கள் எல்லாம் வர்றாங்க, சங்கும் வர்றாரு. பைண்டர் பரமசிவம்ங்கிறவரு அவர் ஆறுமுகத்துடைய நெருங்கிய நண்பர். அவர் கேட்கிறாரு, மிரட்டி கேட்கிறாரு, நீ தானே திருடி அந்த இதெல்லாம் திருடிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவரு பல முறை மறுத்துட்டு அப்புறம் கடைசியா உண்மையை ஒத்துக்கிறாரு. அவரு இந்த மறைந்த தமிழன்கிற பிரதியை எடுத்துட்டு போனா இறந்து போயிடுவாருன்னு தெரியும், ஆனா அந்த கொல்லிமலையானுங்கிற பதிப்பகத்தார் தான் என்கிட்ட பணத்தை கொடுத்து என்ன அந்த செயலை செய்ய சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. என் கண்ணு முன்னாலே நிக்காத, ஓடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த சமூகத்துல மாற்றங்கள், மனிதல மாற்றங்கள் நிகழ்ந்தால் ஒழிய சிந்தனையாளனுக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஆறுமுகம்ங்கிற ஒரு எழுதின இந்த வரிகளை கொண்டு பைண்டர் பரமசிவத்தின் வாயிலா இந்த கதையை முடிக்கிறாங்க. இப்போ ஒரு எழுத்தாளர் பட்ட கஷ்டங்கள் பத்தி இதுல தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இதுல ஒரு 2 விஷயம் ரொம்ப முக்கியமா இதுல தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, இந்த துருவிப்பட்டிங்கிற தொகுதியில எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் சாகித்ய அகாடமியின் சார்பா அந்த தமிழ் வழி நூலை வெளியிட்ட சேது சஞ்சீவி அவர்கள் வெளியிட்ட போது அதை பத்தி அவர் பாராட்டி பேசினது. அவர் எப்படி சொல்றாரு, தமிழ் வழியை என்னவென்பேன், நண்பன் என்பேனா, தோழன் என்பேனா, சகோதரன் என்பேனா, ஆசான் என்பேனா, வழிகாட்டி என்பேனா, எல்லாமே அவன்தான், என்னை எழுத்தாளனாக்கிய பெருமை அவனுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சிருக்காரு. பின்னாடி அவருடைய நூல்கள்லயும் அவரு பதிவு செஞ்சிருக்காரு. இந்த 2 பேருக்கும் உள்ள முரண்பாட்டை பின்னாடி இந்த ஜெயகாந்தன் அவர்கள் நினைத்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த நூல்ல அவரை பத்தி சொல்றாரு, என்னை உருவாக்கியவர்களில் மற்றொருவர் காலம் சென்ற கவிஞர் தமிழொலி. அவர் எவ்வளவோ பேரிடம் தவறாகவும் நன்றி இல்லாமலும் முரட்டுத்தனமாகவும் நடந்து கொண்டார் என்று பலரும் சொல்வார்கள். என்னை பொறுத்தவரை எப்போதும் அவர் இணையவராகத்தான் இருந்தார். நான் தான் பிடிவாதமாக அவரது நட்பை அறுத்தேன். அதற்கு காரணம் என் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்த அவரே எனக்கும் என்னுடைய நல்ல நண்பர்களுக்கும் இடையே பகைமை வளர்க்க முயன்றதுதான். பின்னால் தான் தெரிந்தது அவர் ஒரு மனநோயாளி என்று, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னும் சில இடத்துல
ஒரு குறைஞ்ச நாள் இந்த தமிழ் வழி காணாம போயிருந்த சில காலத்துல நோய்வாய்ப்பட்டவர் இருந்தப்ப இறந்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தியே வருது. பின்னாடி உண்மையா தமிழ் வழி இறந்தப்ப இரண்டாம் முறை இறந்த கவிஞன் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலேயே அவரை பத்தி கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. அப்படி தமிழ் வழிக்கும் இவருக்கும் உள்ள முரண்பாடுகள் சிலவற்றை இந்த கதைகள்ல சுட்டி காட்டுறாங்க. ஜெயகாந்தனுக்கும் தமிழ் வழிக்கும் இருந்தது. இந்த தமிழ் வழியின் நிலவாக சில பதிவுகள் சொல்லிட்டு சேது சஞ்சீவி அவர்கள் எழுதின இந்த புத்தகத்திலையும் இதை பற்றிய செய்திகள் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் சமகால சூழல்ல இருந்த பத்திரிகையாளர்களுடைய போக்கு, பதிப்பகத்தாருடைய போக்கு, இதெல்லாம் பத்தி இதுல போட்டிருக்காங்க. ஒரு வகையில இப்ப பார்க்கும்போது இந்த வருடம் வரக்கூடிய ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிரான்ஸ் காப்கா அவர்களுடைய நினைவு நூற்றாண்டு. 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய சில ஒப்புமைகளை என்னால பார்க்க முடியுது. 2 பேரும் ரொம்ப இள வயதுல இறந்தவங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்க, அதிகாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவங்க. இந்த 2 பேர்ல பிரான்ஸ் காப்கா அவர் பல விதங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்தார். ஒண்ணு, அவர் ஒரு யூதருங்கிற அடிப்படையில நாஜி படைகளால தாக்கப்பட்டது. பின்னாடி அவர் பூஷ்வாக்களின் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு பலரால அவரு எதிர்க்கப்பட்டது. அவரு தன்னுடைய படைப்புகள் எல்லாம் நான் இறந்த பிறகு எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் பிராடுகிட்ட சொன்னது. அதுக்கு பிறகாக இந்த பதிப்புகள்லாம் அவருடைய இது வெளிவந்துச்சு. அதே போல தமிழ் வழியை பார்க்கும்போது அவரை பதிப்பகத்தார்கள் தொடர்ந்து புறக்கணிச்சதுனால அவர் எழுதின பல கதைகளை அவர் கீழ்ச்சே போட்டிருக்காரு. அவருடைய வீட்டு குப்பை தொட்டியில சஞ்சீவி ஒரு முக்கியமான ஒரு படைப்பை பார்த்து அதுல இருந்த கவிதைகளை பார்த்து வியந்து போயிருக்காரு. அவர் பதிப்பாளர்களால புறக்கணிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் சில எழுத்தாளர்கள் அவர்களுடைய துரோகத்தால் வஞ்சிக்கப்பட்டிருக்காரு. சில அரிய உண்மைகள் இந்த படைப்பின் வழியா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இடையில இந்த ஏற்பட்ட இடையூறுனால என்னால சில விஷயங்களை சொல்ல முடியல. நான் பாதியில அதை எடிட் பண்ணிட்டு அந்த கதையை சொல்லிட்டேன். மற்றபடி இந்த கதை உண்மையா ஒரு தமிழ் வழியை படிக்கும் போது, தமிழுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் எவ்வளவு துன்பப்பட்டாரு, அவர் எப்படி புறக்கணிக்கப்பட்டாரு. அவர் காலத்துல இவர் கதையை படிக்க வேண்டியவர்கள் அவர்களால படிக்கக்கூடிய சூழல் இல்லை. ஏன்னா அவர்களுக்கான கல்வி கிடையாது. இவர் கதையை அந்த காலத்துல சிறுகதை எழுதினவங்க எல்லாம் ரொம்ப ஹாஸ்யமாகவும் சாதாரண வெகுஜன மக்களை போய் சென்றடையில அளவுக்கு எழுதியிருந்தாங்க. இவர் அளவுக்கு ஒரு புரட்சிகரமான எழுத்துக்களை கொண்டு வராம பலர் இருந்திருந்தாங்க. ஆனா இவருடைய எழுத்துக்கள் பலரால நிராகரிக்கப்பட்டதுதான் நம்ம அந்த கதையின் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய கதை இந்த மறைந்த தமிழ்ங்கிற கதை அது தமிழ் மொழியினுடைய வாழ்க்கை வரலாறு வேறு விதமா சொல்லப்பட்ட கதை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி தோழமையே. ஒரு மனிதன் படைப்பாளனாக இருக்கின்ற பொழுது, குறிப்பாக நேர்மையான படைப்பாளனாக இருக்கின்ற பொழுது ஏற்படுகிற கொள்கை முரண் குறித்த ஒரு நல்ல கதையை அது ஒரு ஒப்பீடு பண்ணி ஒரு படைப்பாளன் எடுத்துக்கொண்ட கருத்தியல் அந்த இரண்டையும் ஒப்பீடு செய்து ஒரு ஆய்வு நோக்கில் கதையை சரியாக பதிவு செய்த கதை சொல்லியான தோழமைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி வழக்கம் போல் பின்னோட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய மேலாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி அவர்களை அழைக்கின்றோம். அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பல இடையூறுகளுக்கு இடையிலும் தொழில்நுட்ப தகராறுகளுக்கு இடையிலும் ரொம்ப சிறப்பா கதையை ரொம்ப அருமையா நவீன முறையில சொன்னார். மறைந்த தமிழன் என்பது ஒரு பழந்தமிழ் நிலையில எழுதப்பட்ட ஒரு அழகான கதை. நவீனமும் பழந்தமிழ் இலக்கிய சுவையோடும் எழுதப்பட்ட ஒரு அருமையான கதை. தன்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய சாரங்களை அதற்குள்ளே பொதிந்து வைத்திருக்கிறார் தமிழ் மொழி என்பதை மிக அழகாக எடுத்து காட்டினார். அவர் காலத்தில் அவரோடு இருந்த சக எழுத்தாளர்கள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள், மதிப்புகள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டன, ஒரு உண்மையான எழுத்தாளனுக்கு வாழ்வில் எத்தகைய சங்கடங்கள் ஏற்படுகின்றன, போலி எழுத்தாளர்கள் எப்படி புகழ் பெறுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தமிழ் மொழியினுடைய அந்த துன்ப துயரங்களை நம்முடைய உள்ளத்தை கலங்கடிக்க வைக்கிறது, நம்முடைய கண்ணில் நீர் வழியை செய்கிறது. ஜெயகாந்தன் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளை உருவாக்கிய பெருமை நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு. ஆனால் இவரை எழுத விடாமல் தொந்தரவு செய்த சில எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள். அதுல முத்திரை கதை எழுதக்கூடிய எழுத்தாளர் என்றெல்லாம் சஞ்சீவி சில இடங்களில் குறிப்பிடுகிறார். இப்போ முதல்ல பாராட்டின நம்முடைய
ஜெயகாந்தன். பின்னாடி ஒரு மனநோயாளி என்ற அளவுக்கு சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களுக்குள்ளே சில சில முரண்பாடுகள் வந்திருக்கின்றன. நாம் அதைகளெல்லாம் விட்டு கூட ஜெயகாந்தனாலும் பாராட்டக்கூடிய, ஜெயகாந்தனாலும் மதிக்கக்கூடிய, ஜெயகாந்தனாலும் ஒரு எனக்கு வழிகாட்டி என்னுடைய ஆசான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்த தரத்தோடு விளங்கிய உண்மையான ஒரு எழுத்து ஆளுமை நம்முடைய தமிழ்மொழி. அவர் கவிதையில் எப்படி தமிழ் கொஞ்சி விளையாடுகிறதோ அது போலவே இந்த சிறுகதையில், அதுவும் இந்த கபாடபுரம் மறைவதற்கு முன்பு சிவபெருமான் சொல்லி அந்த வர்ணனை எல்லாம் ரொம்ப அருமையானது. அது அந்த ஒரு பழம் தமிழ் இலக்கியத்துல, அதுல மாதவி காப்பியத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல என்ன சுவை இருக்கிறதோ அவ்வளவு சுவையும் இவருடைய அந்த காலவரி பாடல்கள்ல அவ்வளவு அருமையா இருக்கும். அதுல 1-2 வரிகள் தான் இந்த கதைக்குள்ள வருது. அந்த காட்சிகளும் 1-2 காட்சிகள் இதுக்குள்ள வருது. மிக அருமையான ஒரு நவீன முறையில் சிந்திக்கக்கூடிய, நவீன எழுத்தையும் வடிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன். அதே சமயத்தில் மரபு சார்ந்த இலக்கியத்தையும் செழுமையான நடையில் எழுதக்கூடிய ஒரு பெரும் புலமை நிறைந்த ஒரு ஆளுமை தமிழ்மொழி என்பதுதான் மிகவும் முக்கியம். கவிதையிலே, கதையிலே, எல்லாவற்றிலுமே சின்ன சின்ன குட்டி கதைகள்லாம் எழுதியிருக்காரு பாருங்க. அதுல கூட முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. அவருடைய வாழ்க்கையின் சில அம்சங்களை ஆறுமுகம் என்ற பாத்திரத்தின் மூலமாக அவர் சொல்லிய விதம் மிகவும் மனதை கலங்கடிக்கக்கூடியது. அந்த காலத்தில இல்லை, எந்த காலத்திலுமே ஒரு நேர்மையான லட்சிய பிடிப்புள்ள எழுத்தாளனுக்கு சமூகத்திலே என்ன மதிப்பு கிடைக்கும் என்பதை, அதுவும் இது ஒரு பச்சையா சொல்ல ஒரு முதலாளித்துவ சமூகம். இந்த முதலாளித்துவ சமூகத்துல எழுத்து என்பது ஒரு வணிக பொருள் தான், ஒரு சந்தை பொருள் தான். இந்த சந்தை ஆக இருக்கக்கூடிய இதுல உண்மையான திறமை என்பதுதான் நிறைச்சி நிற்கும். இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்பொழுது தமிழ் மொழி மேலே வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உண்மையான ஆற்றல் தான். இந்த ஆற்றலை இந்த கதையின் மூலம் வெளிப்படுத்திய நம்முடைய அருமை கதை சொல்லிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து தமிழ் மொழியினுடைய இலக்கிய பணிகளை நாம் மேலெடுத்து செல்கின்ற கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளருக்கும், நெறியாளர் நம்முடைய கருவூரன் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அகிலா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறேன். நன்றி. நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. அடுத்ததாக பின்னோட்டத்தால் பெருமையை சேர்க்கிற நம்முடைய சிவசுப்பிரமணியன் தோழர் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன தோழர் விவேகானந்ததாசன் அவர்கள் அருமையாக சொன்னார். சுருக்கமாக சொன்னாலும் ரத்தின சுருக்கமாக அருமையாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும். இது கவிஞர் தமிழ்மொழியின் கதை தான் என்பது அவரும் சொன்னார், எல்லாருக்கும் தெரியும். அத மறைந்த தமிழன் அப்படிங்கிறத, ஆனா நான் தமிழ் மொழி வாழும் தமிழர்ன தமிழ் மொழி அத பின்னாடி ஒரு இடத்துல சொல்லுதாப்புல, ஆறுமுகம் அதாவது தமிழ் மொழி உயிரோடு இருக்கிற செகாப் புதுமை பித்தன் என்று குறிப்பிடுகிறார். அந்த கதையிலே வருது. ஆறுமுகம் அதாவது தமிழ் மொழி உயிரோடு இருக்கிற செகாப் புதுமை பித்தன் ஆகியோர் ஆவார் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து தமிழ் மொழியும் அதாவது ஆறுமுகம் தமிழ் மொழிதான் 10 மணிக்கு மேல்தான் எழுதுவார். இது நம்ம அழகிரிசாமி ஐயாவும் எழுத்தாளரும் 10 மணிக்கு மேலதான் எழுதுவார் என்பதை அவர் மகன் சொன்னது மூலம் அறிந்தோம். இதுல எனக்கு ரெண்டு இது தெரியல, யாராவது சொன்னீங்கன்னா கூட நல்லது. குச்சிக்காரிகள், வெண்பனி குலை அப்படின்னு 2 வார்த்தையை உபயோகிக்கிறாரு, அது தெரியல. அடுத்து குளிரடித்தானுக்கு போர்வை தேவைதானே, அதுவும் மார்கழி மாதத்தில் அப்படின்னு நையாண்டியா சொல்றாரு. பிறகு ஒரு இடத்துல எழுதியிருக்கிறத வச்சு நான் மனமிட்டு சிரித்தேன். இந்த ஆனந்த விடல சிரிப்புகள்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி மோனைக்கு பொன்னாடை யானைக்கும் பொன்னாடை என்று ஒரு பன்னாடை கட்டினான் என்று சொன்னார். ரொம்ப இதா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அடுத்து கொல்லிமலையான், கூரையூர் கொல்லிமலையானுக்கு
இந்த பாராட்டு விழா நடத்துறாங்கல்ல, அது இது கொல்லிமலையான்ட்ட இவருடைய நாவலை சங்கு கொண்டு போய் சேர்த்துருதான். ஆக அதாவது இவருடைய நாவலை பறிச்சுட்டா இவர் உயிர் இழந்துருவார் என்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டே தான் அவங்க செல்லுதாங்க. அதான் கொல்லிமலையான், கொல்லும் மலையான் தான். சங்கு ஒருவர் இறந்ததும் சங்கு ஊதுவனுக்கு பேரு சங்கு. ஆக அவங்களுக்கு பேர் காரணமே மிகவும் சிறப்பாக இருக்கிறது. சிலப்பதிகாரத்துல பொற்கொல்லன்னு வருது இல்ல, பொன்னை காரணம் காட்டி கொல்லுபவன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுல 2 சொல்ல வேண்டியிருக்கு. புலவர்களும் எழுத்தாளர்களும் ஒன்றுதான் என்று சொல்ல தோன்றுகிறது. வறுமையும் இருக்கு, சண்டையும் சச்சரவும் இருக்கு. ஆக புலவர்களும் எழுத்தாளர்களும் ஒரே வரிசையில் வைத்து பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. இங்க கதைப்பித்தன் ஒரு நண்பர் இருக்காரு. அதாவது பெரிய 80 வயசுக்கு மேல, 82 வயசுக்கு மேல. அவர் வீட்டுல கீரா வந்து இருந்திருக்காப்புல. அவருக்கு வேற வள்ளிக்கண்ணன், வண்ணதாசன், வண்ண நிலவன் ஆகிய எழுத்தாளர்கள்லாம் நல்ல பழக்கம். ஆனா அவர் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, ஒன்னும் தெரியாட்டாலும் ஒன்னும் நல்லா இல்லாட்டாலும் தெரிஞ்சவங்க இருந்தா தூக்கி விட்டுருதாங்க. சரியில்லாத எழுத்துனாலும் சரி, ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தூக்கி விட்டுருதாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அடுத்து ஒரே ஒரு கோரிக்கை. கலை இலக்கிய பெருமன்றம், இலக்கிய குழு, NCBH இதெல்லாம் இவங்கெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு இது என்னன்னா, ஒவ்வொரு கிளை அளவுலையும் வசதி இல்லாத தோழர்கள், இந்த மாதிரி தமிழ் மொழிய மாதிரி சிறந்த எழுத்தாளர்கள் இருப்பாங்க. அவங்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய நூல்களை பதிப்பிக்க முன்வருமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவுபடுத்திட்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. உங்களுடைய கருத்துக்கள் ஏற்கப்படுகின்றன. அது தொடர்பாக பொதுச் செயலாளரும், ஆனால் அவங்க தான் இருக்கக்கூடிய தலைமைப்பிடத்தில் இருப்பதால் அவர்களும் அறிவிப்பார்கள். வேறு யாராவது பின்னூட்டம் தரீங்களா? வேறு யாராவது பின்னூட்டம்? ஓகே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அறம் ஐயா அவர்கள். கேக்குதா? கேட்குது பொதுச் செயலாளர். இந்த கதையை ரொம்ப அவருடைய கதையே எழுதியிருப்பாரோ அப்படின்ற கூட ஒரு படிக்கும் போது, ஏன்னா இவருடைய முதல்ல ஒரு 2 பதிப்பு கொடுக்குறப்ப நிலைப்பற்ற சிலை, இன்னொரு ஏதோ அந்த பதிப்பகத்தார் வந்து காணும்னு சொல்லிடுவார். அந்த பதிப்பு கூட அந்த எழுதின கைப்பிரதியை காணுன்றாங்க. அது மாதிரி கூட இது போதும்ன்ற மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் இந்த சங்குன்ற எழுத்தாளர் அவரு அதை பத்தியும் ஒரு இது வந்து அந்த ஜெயகாந்தன் அவருக்குள்ள உறவு இதெல்லாமே லிங்க் பண்ணி சொல்லிட்டு போனாங்க. இருக்கலாம், இங்க எல்லாமே இருக்கலாம். அந்த சுப்பிரமணியன் ஒருத்தரோட தான் விந்தனுடைய மனிதன் பத்திரிகையினுடைய வேலை பார்க்கும்போதுதான் அவர் இந்த சுப்பிரமணியத்தோட பார்க்க வருவாராவும். அப்போதான் சஞ்சீவி, அந்த சுப்பிரமணியமும் சஞ்சீவியும் நண்பர்கள்ன்ற அடிப்படையில சஞ்சீவியோட இல்லத்துக்கு வந்ததாகவும் சொல்வாரு. சில சமயங்கள்ல அவரே வந்து ஒரு இது வந்து அந்த தசரதன் காப்பியத்தை ஒண்ணு எழுதியிருப்பார். திருமுருக கிருபானந்த வாரியாரனுடைய உரைகளை கேட்டு போயிட்டு அதுல இருந்து அந்த கண்ணு தெரியாத தாய் தந்தைய காக்கக்கூடிய ஒருத்தனை வந்து தசரதனோட அம்புக்கு கொன்னவன அதை பத்தியே ஒரு இது எழுதினத எல்லாருமே ரொம்ப ரசிச்சு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு காப்பியம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சுக்குநூற கிழிச்சு ஒரு நாள் கிடக்கும்னு சொல்லுவார் சஞ்சீவ் வந்து. இவருடைய வாழ்க்கை துயரம் அது எல்லாமே இதுக்குள்ள வருது. இன்னைக்கு உள்ள எழுத்தாளர்கள் எப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க, வணிகத்துக்காண்டி எப்படி இந்த இலக்கியம் வந்து வணிகத்துக்காண்டி இப்படி பண்ணதுன்றது எல்லாமே அவருடைய விமர்சனங்களாக. அதுல கொடுமை என்னன்னா, அவரு அந்த பூசணிக்காய் எடுத்துட்டு போறாருல பசிக்காண்டி, அது உண்மையிலே அது வந்து ஒரு சஸ்பென்ஸா தான் கொண்டு வைப்பார். அந்த எடுத்து வச்ச உடனே ரத்த கரை படைஞ்ச இவருடைய இது இருக்கும், போலீஸ் வந்து விரட்டிட்டு வருவாங்க. அப்ப ஒரு ஒரு எழுத்தாளருடைய நிலைமை வந்து தமிழ் சூழல்ல எப்படி இருக்கு, ஒரு எழுத்தை மட்டும் நம்பி ஒருத்தர் வந்து
வந்தாருன்னா எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவாருன்றதையும் உள்ள கொண்டு வந்துறாரு. அங்க உள்ள அரசியல் எல்லாம் என்ன மாதிரி ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இன்னொரு எழுத்தாளரை பத்தி இது பண்ணும்போது என்ன மாதிரி இருக்கு, பதிப்பகம் எப்படி செயல்படுறாங்க, எவ்வளவு சூது இதெல்லாம் பண்றாங்கன்றது எல்லாமே இந்த கதையில வருது. அந்த இதுவுமே நம்ம கபாடபுரம் அதுவுமே ஒரு நம்ம வந்து 3 சங்கங்கள் இருந்ததாகவும் சொல்றது. அந்த முதல் சங்கம் வந்து 4440 ஆண்டுகள் இருந்ததாக சொல்றாங்க. 2வது சங்கத்துக்கு பேர் தான் கபாடபுரம். அதுலதான் அந்த சங்கம் இருந்ததா சொல்றாங்க. அதுல 3750 ஆண்டுகள். இப்படி ஒவ்வொன்னையும் கூட்டினா 10,000 அந்த 3 சங்கங்களுமே 10,000 ஆண்டுகள் இருக்குன்ற மாரி போகுது. அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்றதெல்லாம் அப்ப 270ஆல வகுக்கணும். இதுக்கு ஒரு பெரிய ஆர்டிக்கிளே போகுது. எத்தன மன்னர்கள் இருந்தாங்க? எத்தன புலவர்கள் இருந்தாங்க? மன்னர்கள எதால வகுக்கணும்? புலவர்கள எதால வகுக்கணும்? அந்த 270க்கும் சமணத்துக்கும் உள்ள தொடர்பு. அவுணர்கள்னா யாருன்ற ஒரு பரப்பையும் விரிச்சுட்டு போறாரு. ஏன் சிவன் வந்து அவங்கள எரிச்சு சாம்பல பூசிக்கிட்டாரு? அப்படின்றதெல்லாம் உள்ள போகுது. அந்த அவருடைய சிலப்பதிகாரம் ரவீந்திர பாரதி சொன்ன மாரி, சிலப்பதிகாரத்தினுடைய அத்தனை சுவையும் இவருடைய அவர் வந்து சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இணைச்சு எழுதியிருப்பார். நீங்க அந்த மாதவி காப்பியம்ன்றது சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு பாதியும், ஒரு இது இணைஞ்சி வரக்கூடிய ஒரு இதா தான் இருக்கும். அதனுடைய அவருக்கு வந்து அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். அதனுடைய ஒரு சில சாம்பிள்ஸ் தான் இதுல குடுத்திருப்பாரு. காவிரி வந்து கடல்ல கடக்கும்போது எப்படி இருந்ததுன்றது எல்லாமே. அதனுடைய ஒவ்வொரு இதையும் சொல்லியிருப்பார். மிக அருமையான சொல்லாடல் வந்து நம்ம தமிழொலியினுடைய எல்லா கதைகளா இருந்தாலும் கதைகள்லயே கவித்துவமான வார்த்தைகள் வரும். இதுலயே நிறைய கவித்துவமான வார்த்தைகள் வந்துகிட்டு இருக்கும். அவருடைய கவிதை இன்னும் மிக அருமையாக இருக்கும். அந்த ஒவ்வொரு பாடல்கள்லயும் சரி, அவருடைய சொல்லாற்றல் வந்து மிக அருமையா இருக்கும். இந்த கதை வந்து அவருடைய சுய வாழ்க்கையவே ஒரு எழுதியிருக்காரோ என்ற ஒரு இதான் எனக்கு ஒரு இது வந்துச்சு. ஆனா இலக்கிய உலகம் எப்படி இருக்கு? ஒரு முழு எழுத்தாளர் இலக்கியத்தை மட்டும் நம்பி வந்தா தமிழ் உலகத்துல வந்து எப்படி புறக்கணிக்க மறைந்த தமிழ்ன்றது அது தமிழொலியாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அருமையான கதை. மிக அருமையா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த பேராசிரியர் வந்து பல லிங்க்குகளையும் சொல்லி 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 போனது இன்னும் கதைக்கு உயிரூட்டம் உள்ளதாக ஆக்கியது. நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. அவங்க சிவசுப்பிரமணியன் சார் ஒரு 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 கோரிக்கை வச்சாங்க. அதுக்கும் பதில் பண்ணிடலாம். அப்படின்னா நாம அந்த பெரும்பாலும் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் எங்காவது நல்ல படைப்புகள் இருக்குது அப்படின்னாவே நாமளே பரிந்துரை பண்றோம். அது பதிப்பிக்க முடியாத நல்ல சிந்தனையாளர்கள் கொண்ட படைப்புகளை குறிப்பாக மதுரை மண்டலத்துல நாமளே பேசி நிறைய பதிப்புகள் அது மாதிரி பதிப்புகள் செஞ்சிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையும் அடுத்த கலை இலக்கிய பெருமன்ற கூட்டங்களில் பேசி அது தொடர்பாக நிறைய விவாதித்து ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் என்பதை தோழர் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி பேராசிரியரே. நன்றி. பேராசிரியர் இளங்கோ ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. கணபதி இளங்கோ. ஆமாம் தொடர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அதாவது தமிழ்வழி உயிரோட கவிஞர் தமிழ்வழி உயிரோட இருக்கும்போதே அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்து உண்மையாவே பரவுது. அப்படி வந்து பரவி அது செய்தியெல்லாம் வெளியாயிடுது. அப்படி வெளியானது அதை வந்து அந்த செய்தியை பரப்புனது வந்து ஜெயகாந்தன் தான். அப்புறம் வந்து அதுக்காக அவர் வந்து மன்னிப்பு கூட கேட்கறது இல்லை அவர். ஆனால் அப்போ தமிழ்வழி வந்து உயிரோட இருக்காரு. அது உண்மைதான். அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த கதையை வந்து தமிழ்வழி வந்து எழுதுறாரு, மறைந்த தமிழன் அப்படிங்கிற கதை. வரலாற்றுல நம்ம மக்கள் சேன தலைவர் மாவோ, கியூபா தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோ இவங்கெல்லாம் கூட அவங்க இருக்கும்போதே அவங்க வந்து இல்லை இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தி பரவும். அப்படி பலமுறை அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ வந்து மாவை வந்து ஒரு குளிர்ந்த நீர் நிறைந்த ஏரியில, ஒரு குளிர்காலத்து நீர் நிறைந்த ஏரியில அப்படியே நீச்சல் அடிக்கிற மாதிரி போட்டோ வந்து மறுநாள் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணுவார். உயிரோட தான் இருக்காரு, நல்லா ஹெல்த்தியா இருக்காரு அப்படிங்கிறத வந்து அவர் உலகத்துக்கு தெரியப்படுத்துவார். அந்த மாதிரி தமிழ் ஒலி மறைந்த தமிழன்கிற கதையை வந்து ஜெயகாந்தனுடைய அந்த அயோக்கியத்தனத்தை வந்து
எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் அந்த கதையை வந்து அவர் எழுதுறாரு. நன்றி. இதுதான் நான் சொல்ல நினைச்சேன். நன்றி. நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. பொதுச் செயலாளரே, நாளைய நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை வந்து ஒரு நிமிஷம். சார் அப்ப எப்பதான் நிப்பாட்டுறது? சரி சரி சரி. நாளைக்கு மறைந்த இது அவன் அமரன். அவன் அமரன் கதை வந்து கதை சொல்லி வந்து பேராசிரியர் ஆசா சேரிவாணன், நம்ம திண்டுக்கல் சேர்ந்த பேராசிரியர். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. தோழர்களே, மறைந்த தமிழன் என்கிற தலைப்பின் கீழ் கொண்ட இந்த கதையை நம்மோடு பயணித்த பேராசிரியர் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி பேசினார். ஒரு நல்ல பொதுவுடைமை சிந்தனை உள்ள மனிதன் ஏமாற்று வேளையில் ஈடுபட மாட்டான். குறிப்பாக அந்த அச்சகத்தினுடைய அதிபர் லீலைகள் செய்ய முற்படுகின்ற பொழுது, இது வணக்கத்திற்குரிய இடம், இதுதான் போற்றுதலுக்குரிய இடம் என சுட்டிக்காட்டி எதிர்க்கிற அந்த துணிவும் சிந்தனையும் குறிப்பாக உழைப்பாளிகளுக்கு அது கூடுதலாக இருக்கிறது. இன்னமும் ஒருபடி மேலே சொல்ல போனால், பொது உடைமை சிந்தனை தாங்கி இருக்கிற அடித்தட்டு மக்களின் வாழ்வியலை யோசிக்கிற, நாளும் சிந்திக்கிற பெருமக்களுக்கு அது கூடுதலாகவே இருக்கும். அப்படி தன்னுடைய வாழ்வை முழுவதும் எந்த சமரசமும் செய்யாமல் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதன் தன்னுடைய வாழ்வில் நடந்த அந்த சம்பவங்களையும் ஒரு படைப்பாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருப்பது என்பது இந்த உலக வாழ்வியலை படம் பிடித்து காட்டுவதாகவே அமைய பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் மறைந்த தமிழன் என்கிற கதையை நம்மோடு சிறப்பாக கதை சொல்லியாக பயணித்து இன்றைக்கு பெருமை சேர்த்த புதுச்சேரியிலே உள்ள இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் ப. விவேகானந்த தாசன் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அவையும் அவருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி, பின்னூட்டத்தால் அவருக்கு தன்னுடைய பெருமை சேர்த்த கவிஞர் ரவீந்திர பாரதி தோழர் அவர்களுக்கும், சிவசுப்பிரமணியன் தோழர் அவர்களுக்கும், நம்முடைய கணபதி இளங்கோ அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழொலியினுடைய படைப்புகளால், குறிப்பாக சிறுகதைகளால் நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வழியாக இணைவோம் தோழமைகளே. நாளை தினமும் நம்மோடு இன்னமும் பல்வேறு தோழமைகளையும் இணைத்து கொண்டு இணைவோம். நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி தோழர். நன்றி.